புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்ம நவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறத 9 நாளும் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுறத வழக்கமாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு தினத்திற்கும் ஒவ்வொரு விதமான துர்கா மாதாவை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே துர்கையுடைய அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி 5வது தினம் நம்ம துர்கை மாதாவை ஸ்கந்த மாதாவாக வழிபட்டுட்டு இருக்கோம். அந்த ஸ்கந்த மாதாக்குன்னு ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் ஸ்கந்த மாதாக்குன்னே ஒரு தனி கோவில் இருக்குது. நம்ம 5வது நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய அந்த ஸ்கந்த மாதா திருக்கோவிலுடைய வரலாறு என்ன, ஸ்கந்த மாதா எப்படி அங்கே அவதரிச்சாங்கங்கிற வரலாற்று பின்னணிகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், எப்போவுமே நவராத்திரி அப்படிங்கிறது பயங்கர விசேஷமாக நம்ம எல்லா பெண் கடவுள்களையும் ஒருமுகப்படுத்தி நம்ம வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்கோம். பெண்களுக்கான ஒரு சிறப்பு இருக்குது. அது பெண் கடவுள் உருவத்தில் நிறைய அதற்கான வரலாற்று பின்னணிகள் பின்னப்பட்டிருக்குங்கிறதே சொல்கிறது தான் இந்த நவராத்திரி பண்டிகை. முதல் 3 நாட்கள், 2வது 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வழிபட்டாலும் ஒவ்வொரு நாளுக்குமே துர்கா மாதா அங்கே உட்காந்துருவா. அப்படி 5வது நாள் மிடில் இருக்கக்கூடிய அந்த 5வது நாளில் நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் தான் ஸ்கந்த மாதா. அந்த ஸ்கந்த மாதாக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது இல்லையா? அதை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்குங்க. நிச்சயமா. ஸ்கந்த மாதா அப்படின்னு ஒரு மாதா. இந்த ஸ்கந்த மாதாக்கு கோவில் வேர்ல்டுலேயே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. உலகத்திலே இருக்க ஒரே வேர்ல்டுலேயே ஒரு இடம் தான். வாரணாசியில் ஜெய்புரா அப்படின்னு ஒரு ஊர், ஜெய்புரா அப்படின்னு ஒரு ஊரில் இந்த ஸ்கந்த மாதாவுடைய ஆலயம் இருக்கிறது. அதாவது சண்டி ஹோமம்னு சொல்லுவோம். ஆமாம், மகா சண்டி, சதச்சண்டி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சண்டி ஹோமத்திலே இந்த ஸ்கந்த மாதாக்குன்னு ஸ்லோகமே உண்டு. இவங்களுடைய மூல மந்திரம்லாம் அதில் வரும். இந்த சண்டி ஹோமம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸ்கந்த மாதாவுடைய பவர் என்னென்னு. ஸ்கந்த மாதா நவராத்திரியிலே 5வது நாளாக கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தன்று ஸ்கந்த மாதாவுக்கு தான் நம்ம 5வது நாளை அர்ப்பணிச்சிருக்கோம். ஸ்கந்த மாதாவுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, 15 வருஷம் ஆச்சுங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க டாக்டர்னா. இந்த ஸ்கந்த மாதாவின் காலில் போய் விழும்பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறப்பது உறுதி. அந்தளவுக்கு வலிமையானவள். அதாவது அபரீத சக்தின்னு சொல்லலாம். அது ஒரு கட்டுக்குள்ள அடங்காத சக்தின்னு சொல்லலாம். இந்த ஸ்கந்த மாதா குழந்தை மற்றும் அல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு தேவைன்னு இருக்கும். சில பேருக்கு அந்த தேவை சரியான நேரத்தில் சரியான வயதில் நடக்கும். சில பேருக்கு வயது கடந்து நடக்கும். சில பேருக்கு நடக்காமலே போகலாம். இப்படி 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். சில பேருக்கு சரியான வயதில் சரியான திருமணம், சரியான குழந்தை, சரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். சில பேருக்கு 40 வயசில் தான் கல்யாணமே நடக்கும். சில பேருக்கு திருமணமே ஆகாமல் இருப்பாங்க. கேட்டால் வயசு 60ன்னுவாங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி திருமணம் பண்ணணும்னு கேட்பேன். இப்போது இந்த 40 வயதில் திருமணம் ஆபவர்கள் 39 வயதில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் என்பது நம்மளுக்கு ஆகுமா, பாசிபிளா கிடையாது அப்படின்னு ஒரு விரக்தியில் வந்துடுவாங்க. அது 30 தாண்ட நிறைய பேருக்கு வந்துடுது இல்லையா? அந்த விரக்தி 39 வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையெல்லாம் திருமணம் என்பது சாத்தியம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை அவர்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா மனசுக்குள்ளே விதைச்சிடுவாங்க. அந்த விதை செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்ச்சி கனியாக மாறும். இந்த மாதிரி என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா அப்படின்னு இயங்குறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உன் வாழ்க்கையை உன் கண் முன்னாடியே மாற்றி அதை உன்னை நான் அனுபவிக்க வைக்கிறேன், அதை நான் பார்ப்பேன் என சொல்லக்கூடிய ஒரு அபரீத சக்தி கொண்ட ஒரு தாய் தான் ஸ்கந்த மாதா. வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு ஒரு சக்தி அவதாரமாக இருக்கிறவ தான் ஸ்கந்த மாதா. ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவைகள்னு இருக்கும். சில பேருக்கு குழந்தை, சில பேருக்கு திருமணம், சில பேருக்கு தொழில், சில பேருக்கு வருமானம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பெரிய லெவலில்
வரணும். grow ஆகணும். உன் தேவை அந்த நேரத்தில் நடந்தால் தானே அது பூர்த்தி. காலம் தாழ்ந்து எது நடந்தாலும் அது வந்து சரியாக அமையாது இல்லையா? அந்த கால தாமதம் படுத்தாமல் யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று அறிந்து அந்த நேரம் தவறாமல் கொடுப்பதில் வல்லமை பெற்றவள் தான் ஸ்கந்தமாதா. நான் எப்போவுமே ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னென்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லும் பொழுது அதற்கான தீர்வுகள் யார் மூலியமாவது நமக்கு வந்து சேரும்னு. இன்றைக்கு உங்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதற்கான தீர்வுகளும் இருக்குது. அது வேகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது ஸ்கந்தமாதா உருவாக்கி தருவா அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கீங்க. இது சேர வேண்டியவங்களுக்கு நிச்சயமாக சேரும்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி ஸ்கந்தமாதாக்கு கோவில் எங்கேயுமே கிடையாது. நிறைய பேர் வாரணாசி போவாங்க. வாரணாசி போகிறவங்க நிறைய பேர் போய் பாருங்கள். காசியில் போய் விஸ்வநாதரை பார்ப்பாங்க, விசாலாட்சி தாயாரை பார்ப்பாங்க, பைரவரை பார்ப்பாங்க, வரஹாகியை பார்ப்பாங்க. ஆமாம். இன்னும் சில பேர் இப்போல்லாம் அயோத்திக்கு போகிறாங்க, ராமர் கோயில் போயிட்டு வர்றாங்க இல்லையா? சில பேர் பிரயாகராஜ் போய் அங்கே திருவேணி சங்கத்தில் 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நீராடுவாங்க. கரெக்ட். இது அனைத்தையும் தாண்டி அங்கே ஸ்கந்தமாதான் ஒரு இடம் இருக்குது. அந்த தாய் தான் நம் நவராத்திரியில் 5வது நாளாக கொண்டாடக்கூடிய தாய். அவள் திருப்பாதங்களை நாம் படித்தா அனைத்து விஷயங்களும் காலதாமதம் பண்ணாமல் கிடைக்கும்ன்ற ஒரு உண்மையை நம்ம இங்கே எடுத்து சொல்கிறோம். வாரணாசி போகிறவங்க அனைவருமே அங்கே போகணுன்றத நான் சொல்ல வரல. ஸ்கந்தமாதா பார்க்கறதுக்காகவே நீங்கள் வாரணாசி போங்கன்றேன். ஓகே, எல்லாரும் காசிக்கு போங்க, வாரணாசியில் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கந்தமாதாவையே பார்க்குறதுக்கு வாரணாசி போங்க. ஸ்கந்தமாதாவை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் காசியில் வந்து சிவனையும் விஷாலாட்சியும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சில காரணங்கள் இருக்குது. அது வந்து துர்கா, இந்த துர்காவுக்கு இருக்கக்கூடிய வலிமை மிக அதிகம். அது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. ஸ்கந்தமாதாவை பற்றி தெரிந்தவர்களுக்கு நான் சொல்வது புரியும். அபரீத சக்தி என்பது கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம ஸ்கந்தமாதாவை பார்க்கணும். அதனால் வந்து ஸ்கந்தமாதா திருக்கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் பஞ்சமி திதியில் வழிபடுவது மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா. நீங்கள் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட தினங்கள், குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் வழிபாட்டு முறைகள், இல்லை இந்த சிலருடைய நட்சத்திரத்தில் போய் வழிபாட்டு முறைகளை செய்யும்பொழுது இன்னும் அபரிமிதமான பலன் கிடைக்கும்னு சொல்லுவீங்க. இங்கேயும் அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் இருக்கும். பஞ்சமி திதி என்று வழிபடுவது மாபெரும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பஞ்சமி திதி என்று அது பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த திதிக்கும் ஸ்கந்தமாதாக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. பொதுவாகவே வந்து துர்காதேவி அப்படின்னு சொல்லும்போது அஷ்டமி திதி, நவமி திதியை தானே நம்ம சொல்லுவோம். இல்லை, இவங்க ஏன் பஞ்சமி திதி? அதான் இப்போது அஷ்டமினா 8, கரெக்டுங்களா? நவமினா 9. அப்போ 8வது நாளோ 9வது நாளோ ஸ்கந்தமாதாவை கொண்டாடி இருக்கலாமே, ஏன் 5வது நாள் கொண்டாடணும்? பஞ்சமி 5வது நாள் கொண்டாடுறோம். இப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படி பார்த்தா 15 திதிகளில் நவராத்திரி 9 தானே, மீதி இருக்கக்கூடிய அந்த 5 திதிகள் எதில் கணக்கிடணும்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். கிடையாது. பஞ்சமி என்று வழிபடுவது ஸ்கந்தமாதாக்கு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமி என்பது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மனித உடம்பு மிருக தலை கொண்ட எந்த தெய்வமாக இருந்தாலும் அஷ்டமி கை கொடுக்கும். இப்போ பிரத்யங்கரா, நரசிம்மர் அஷ்டமி திதியில் வழிபடுறது. பிரத்யங்கரா, யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், வராகி, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மனித உடம்பும் மிருகத்தலையும் கொண்ட மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இவர்களுக்கு அஷ்டமி மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம அஷ்டமி அப்படின்னு சொன்னாலே நம்ம காலபைரவர் வழிபாடு மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அஷ்டமினா நம்ம காலபைரவர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மனித உடம்பும் மிருகத்தலையும் கொண்ட தெய்வத்திற்கு மாபெரும் பெரிய மாற்றங்கள் உண்டு. அந்த மாதிரி பஞ்சமி திதி அன்று நம்ம ஸ்கந்தமாதாவை வழிபடுவது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். மாற்றம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்னா, போயிட்டு சில பேர்லாம் சில கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே சில மாற்றத்தோடு வருவாங்க. வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், ஒரு வேலை கிடைச்சிருக்கும், மெயில் வந்திருக்கும், பணம் வந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம போய் நம்ம கால் பட்டு திரும்பும் பொழுதே சில மாற்றங்களை நம்ம அனுபவிச்சிருப்போம். அதுதான் மாற்றம். மாற்றம்னா அப்படி தான் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த ஸ்கந்தமாதா கிட்ட அப்படி தான் மாற்றமும் இருக்கும். பஞ்சமி திதி என்பது முதல் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி பஞ்சமி திதி போக முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை
செவ்வாய்க்கிழமையில் ராகு காலம் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது சண்டி ஹோமத்தில் நம்ம வந்து இந்த தாயாரை வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. சண்டி யாகம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய யாகம் இல்லையா? அதில் வந்து இந்த துர்காதேவிக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்குது? இப்போது சதச்சண்டின்னு சொல்லுவாங்க, சண்டின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 13 அத்தியாயங்கள் வருதுன்னுவாங்க. சண்டி ஹோமம் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் யாராலும் பண்ண முடியாதாம்மா. ஆனால் வருடம் 365 நாளும் சண்டி ஹோமம் செய்கின்ற நடந்து கொண்டிருக்கிற இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்கள் காலையில் போனீங்கன்னா அங்கே சண்டி ஹோமம் நடக்கும். யார் இருக்காங்களோ இல்லையோ அங்கே ஹோமம் 24/7 மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த சண்டி ஹோமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அத்தியாயத்திலையும் ஒரு தெய்வத்துடைய இப்போது ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா எந்த கடவுளுக்காக பண்ணுறோமோ அந்த கடவுள் என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காரோ அனைத்து அவதாரங்களையும் சொல்லி அனைத்து அவதாரங்களுக்கும் இப்போ முருகருக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஷண்முகர் 6 முகங்கள், 6 முகங்கள் பேரும் சொல்லி 6 முகங்களுக்கும் வேஷ்டி போட்டு 6 முகங்களுக்கும் ஆவுறுதி கொடுத்து 6 முகங்களுக்கும் 6 விதமான பிரசாதங்களை கொடுக்கும். அதே மாதிரி இப்போது சண்டி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தேவதையாக அவங்களுக்கு உண்டான மந்திரங்கள் அவங்களுக்கு உண்டான பொறுப்புகளை சொல்லி போடும்போது இவர்களுக்கு உண்டான இந்த ஸ்கந்த மாதாக்குன்னு ஒரு இடத்துல ஒரு அத்தியாயத்தில் ஒரு மந்திரம்னு ஒன்று வரும். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் ஜெய்ப்பூரால் அமைந்திருக்கக்கூடிய ஸ்கந்தமாதா கோவிலுடைய வரலாறு என்ன, ஸ்கந்தமாதா எந்த அளவுக்கு கேட்டதை கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு துர்காதேவி அப்படிங்கிறத அழகாக விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. சண்டி ஹோமம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஸ்கந்தமாதாக்குன்னே ஒரு அத்தியாயம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ நான் சண்டி ஹோமத்துக்கு போகிறேன், என்னால் வந்து அவ்வளோ தூரம் வாரணாசி வரைக்கும் போக முடியல. ஆனால் இங்கேயே நான் வந்து என்னோட ஸ்கந்தமாதாவை தரிசனம் பண்ணிக்கணும்னா அந்த அத்தியாயம் கேட்டால் போதும். நிச்சயமா. இப்போது அதுக்குன்னு இப்போ சண்டி ஹோமம் நடக்கும்போது ஸ்கந்தமாதாக்குன்னு மட்டும் தனியாக பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்திலேருந்து இருந்துடணும். ஆரம்பத்திலேருந்து முடியறதுக்குள்ளே ஸ்கந்தமாதாவுடைய நாமாவளிகள் அவங்களுடைய மந்திரங்கள் உள்ளே வரும். நம்ம உள்ளே தான் இருக்கணும். நம்ம போயிட்டு என்னென்ன அவசரமாக நான் இந்த ஸ்கந்தமாதாவுடைய மந்திரத்தை மட்டும் சொல்லி சண்டி ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த உண்மையிலே சண்டி ஹோமம் என்பது ஒரு நாள்லேயே பண்ண முடியாது. அது பல நாட்கள் தேவைப்படும். இன்றைய காலகட்டம் சூழ்நிலை அப்படி நம்மளால் செய்ய முடியலன்றதுனால நாட்களை சுருக்கி 3 நாளில் செய்கிறாங்க, 2 நாளில் செய்கிறாங்க. சில இடத்துல ஒரே நாளெல்லாம் செய்கிறத பார்க்கலாம். 9-10 நாட்கள் வரைக்கும் நடக்கும். அதுக்கு சரியான வாத்தியார்கள், சரியான ஆச்சாரங்கள், முறைகள், இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த சண்டி ஹோமம் எங்கே நடக்கிறதோ நீங்கள் அங்கே போய் உட்காந்திங்கன்னா இதுதான். இப்போது நான் அதிகமாக சொல்கிறேன், ஒரு மருந்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்தில் கலந்திருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் என்னன்னு தெரிய வேண்டாம். ஆனால் அதை உட்கொண்டால் நம்மளுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அது கிடைத்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் அந்த ஸ்கந்தமாதாவுடைய மந்திரம் எனக்கு தெரியாது, அதோடைய மூல மந்திரத்துடைய அர்த்தம் எனக்கு தெரியாது, தெரிய வேண்டாம். எப்பொழுது அது உங்கள் காதில் போகிறதோ அப்பொழுது அது மூளைக்கேறி தலையிலிருந்து கால் வரைக்கும் அதோடைய ரத்தம் வழியாக உங்களை கிளன்ஸ் செய்கிறது. நம் ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், ஒரு மருந்து எடுத்துக்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய மூளைப்பொருளை நாம் தெரிந்திருக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் உடம்புள்ள போய் கலக்கும் பொழுது அதுக்குண்டான தன்மை என்னவோ அது வேலை செய்கிறது இல்லவா? அதே மாதிரி தான் சண்டி ஹோமத்தில் போய் உட்காடுறீங்க, உங்களுக்கே தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்கந்தமாதாவுடைய மூலமந்திரங்களை கேட்பீங்க. கேட்ட உடனே அது மூளைக்கு போய் தலைவழியாக உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் வேலை செய்யும். அவ்வளோ அற்புதமானது. தடங்கள் தாமதம். சில பேர் சொல்லுவாங்க பாருங்களேன், எது எடுத்தாலும் தடங்க, நான் போன உடனே கடையை மூடிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த வாய்ப்புகள் என்பது அந்த காலதேவன் சரியான நேரத்துக்கு சரியான விஷயத்தை எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. லைஃப்பில் எல்லாமே டிலேன்றவங்களுக்கு இந்த ஸ்கந்தமாதா மிகப்பெரிய ஒரு விஷயத்து. இல்லை, இந்த டிலே வந்து நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்க. ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு அடிக்கடி நடக்கிறத பார்ப்போம். கிளம்பியிருப்பாங்க, கிளம்புனதுக்கு அப்புறம் தான் விருந்தாளி யாராவது வீட்டுக்கு வருவாங்க, டைமுக்கு கிளம்பியிருப்பாங்க. அப்போதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமுக்கு எங்கே வெளியில் கிளம்பணுன்றது அவசியமே இல்லாமல் போகிற மாதிரியான சில சூழ்நிலைகள் உருவாகிறத பார்க்குறோம். சரியான நேரத்துக்கு போயிருப்பாங்க, அன்னைக்குன்னு வந்து சீக்கிரமாக வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் போயிருக்கும்.
இந்த மாதிரி டிலேஸ் இருக்கும்போது நம்ம சண்டி ஹோமத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த பலன்கள் கிடைக்குங்கிறத அற்புதமாக சொன்னீங்க. நீங்கள் பேசும்போது ஒரு திருக்கோவிலில் இன்றளவும் சண்டி ஹோமம் தினந்தோறும் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நம்ம நேயர்கள் வந்து ஆசைப்படுவாங்க, நானும் ஒரே ஒரு நாளாவது போய் அந்த சண்டி ஹோமத்தில் முழுமையாக உட்கார்றேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் முழுமையாக உட்கார்ந்துட்டு எனக்கு வந்து எங்கே வருது அவளுடைய திருநாமம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அவள் நாமாவளியை மட்டும் நான் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த கோவில்ன்றது சொல்லுங்கள். புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோவில். புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோவில். அங்கே என்ன விசேஷம்? ஏன் அங்கே தினம்தோறும் சண்டி ஹோமம்? அங்கே இருக்கிறது புவனேஸ்வரி தாய். அங்கே இருப்பவர்கள் அனைவருமே இந்த சண்டியோடைய அனைத்து தாத்பரியங்களையும் முறைகளையும் கற்று அறிந்தவர்கள், கற்று கை தேர்ந்தவர்கள். அதனால் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த சண்டி ஹோமம் நீங்கள் போய் கலந்து கொள்ளலாம். சரி, இப்போது வந்து என்னால் வாரணாசி போக முடியல, ஸ்கந்த மாதாவை தரிசனம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக நம்மளுடைய புவனேஸ்வரி கோவிலில் நடக்கக்கூடிய சண்டி ஹோமத்தை அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு அனைத்து விவரங்களும் சொல்லிடுவாங்க சண்டி ஹோமத்தை பற்றி. இன்னுமே சில பேருக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல, என்னால் வெளியிலேயே போக முடியலப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தடங்கல்கள் அப்படிங்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கு நம்மளுடைய இந்த ஷோவை பார்க்குறாங்க அப்படின்னும் போது என்னால் தரிசனம் பண்ண முடியலையே ஸ்கந்த மாதாவை, புதுக்கோட்டைக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? கண்டிப்பாக அந்த ஸ்கந்த மாதாவுடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நிச்சயமாக இருக்கும். நாம் சர்ச் பண்ணாலே வந்துடும், நிச்சயமாக ஒரு 100% வரும். அதை எடுத்து கேட்டுக்கிட்டே வாங்க. அதிகபட்சம் 90 நாளில் ஒன்று ஜெய்புராவோ இல்லை புதுக்கோட்டையோ உங்களை அந்த தாய் அழைச்சிடுவா. எப்படி போனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் நடக்கிற உண்மைகளை நம்ம பேசுகிறோம். எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. நீங்கள் எதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ ஒரு நாள் நீங்கள் அதுவாகவே ஆகிடுவீங்க. ஆமாம், இந்த ஸ்கந்தமாதாவை நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு நாள் பார்த்துடுவீங்க. அதற்கு வந்து நம்ம அந்த ஸ்லோகங்களை போட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். ஆமாம் 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 ஆமாம். நான் பொதுவாகவே சொல்லுவேன், ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கும், அதனால் தெரிஞ்சால் மட்டும் சரியாக படிங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸிமம் கேளுங்க. புரியுதோ புரியலோ கேளுங்க. அதனுடைய அந்த மந்திரங்களுக்கான வலிமை எப்போவுமே இருக்கும். அந்த பீஜ மந்திரங்களுடைய வலிமை கண்டிப்பாக வேலை செய்யணும். மிகப்பெரிய ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த மந்திரங்கள் எடுத்துக்கொண்டாலும் கடைசியில் மந்திரம் சொல்ல வரக்கூடிய ரகசியம் என்ன? அகார உகார மகாரம், அவ்வளோதான். ஆ ஊ ஹிம், இந்த பீஜம் தான் ஏறி ஏறி இறங்கும். இதோடைய ஐயும் கிளியும் சவ்வும், இதை தாண்டி ஒரு பெரிய மந்திரம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள் நம்ம சொல்கிறது. அந்த ஆ ஊ இம் என்பது ஏற்ற இறக்கத்தோடு போகும்போது பலவிதமான மாற்றங்கள் உங்கள் உடம்புல நடக்கும். அந்த மாற்றத்துக்காக தான் நம்ம போய் ஹோமத்தில் உட்காடுறோம், நம்ம போய் இறை வழிபாடு செய்கிறோம். மந்திரங்கள்னால் என்ன? இயந்திரம், இயக்குவது, நம்மளை இயக்குது. மந்திரம் அப்படின்றது இயந்திரம் தான், இயக்குவது. ஒரு மனிதனை இயக்கக்கூடிய வல்லமை பெற்ற வார்த்தைகள் அது. அது கேட்க 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 உங்கள் உடம்பில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரும். இப்போது நம்ம ப்ரூஃபாக அப்படி சொல்லணும் பார்த்தா நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய பேர் சப்மிட் பண்ணுறாங்க. ஒரு சில மந்திரங்களை கேட்கும் பொழுதோ இல்லை உச்சரிக்கும் பொழுதோ ஹார்ட் அட்டாக் மாதிரியான பெரிய பிரச்சனைகளே தீர்வுக்கு வருதுங்கிறத ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் ரிசர்ச் பேப்பராக சப்மிட் பண்ணி அந்த ஆய்வுகள்லாம் வந்து சொல்லக்கூடிய உண்மையே நம்மளுடைய மந்திரங்கள் அந்த காலத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான். இப்போது இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்குது. என்னென்னா, என்னால் அந்த மந்திரங்களை தெரியல, கேட்க முடியல, எனக்கு சர்ச் பண்ண தெரியல. ஆனால் நவராத்திரி யார் வீட்டுக்கு அது இல்லை, எந்த கோயிலையாவது போய் நவராத்திரி பண்டிகையை நான் கொண்டாடிடுவேன். அப்படின்னும் பொழுது அந்த 5வது நாளை ஸ்கந்த மாதாக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த 5வது நாளை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது? நிச்சயமாக சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் நிச்சயமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விரதம் இருக்கணும். முடியாதவர்கள் கிடையாது, முடிந்தவர்கள். ஏன் விரதம் இருக்க சொல்கிறேன்னா, விரதம் இருக்கும் பொழுது உடல் சூடாகும். உடல் சூடாகி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தீய பாக்டீரியாக்களும் உடம்பு விட்டு வெளியே போகுது. நீங்கள் விரதம் இருக்கிற அன்னைக்கு பாருங்கள், ஸ்டொமக் வயிறு பகுதி அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஏன்னா உடம்பு சூடாகிற பகுதியே வயிறு தான். அங்கேருந்து 5 புலன்கள் ஆகிய கண்ணு, காது, மூக்கு, வாய், தொண்டை வழியாக என்ன பண்ணுதுன்னா காற்று வெளியே போகும், ஹீட்டு காற்று வெளியே போகும். நம்மளுடைய பாக்டீரியாஸ், கெட்ட கிருமிகள் எல்லாம் வெளியே போகுது.
இது ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து இயற்கையாக ஒரு நாளில் வந்து விரதம் இருங்கன்னு சொன்னால் இருக்க முடியாது. ஆனால் இறை சிந்தனையோடு இருக்கிற அன்றைக்கி யாருக்கும் பசி இருக்காது. இது நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. கந்த சஷ்டிலாம் 6 பேர் 6 நாளைக்கு எதுவுமே சாப்பிடாது, தண்ணி கூட குடிக்காத ஆள்லாம் இருக்காங்க 6 நாளைக்கு முருகருக்காக. ஸோ அன்றைய நாள் ஸ்கந்த மாதாக்காக நீங்கள் விரதம் இருந்து, யார் உங்கள் வீட்டில் குழு வைக்கலான்னு பரவாயில்ல, யார் வீட்டில் குழு வச்சுருப்பாங்களே, ஆமாம், அவங்க வீட்டில் போய் கலந்து கொண்டு இந்த ஸ்கந்த மாதாவை வழிபட்டு வெறும் கையில் போவது என்றைக்குமே பலன் தராது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், உங்களை விட வயதில் மூத்தவருக்கும் இறைவனுக்கும் பெருங்கையில் போய் பார்ப்பது நல்ல பலனை தராதுன்னு சொல்லுவேன். அவன் போய் பார்த்து நீங்கள் வழிபட்டு அங்கே சுமார் ஒரு மணி நேரம் 30 நிமிடங்கள் 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. நிச்சயமாக. இப்போ நவராத்திரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல, சொந்த பந்தங்களில் பண்ணலைன்னா கூட நிறைய திருக்கோவில்களில் நவராத்திரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் விசேஷமான பூஜைகள் உண்டு, நிறைய பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. அதனால் ஏதாவது ஒரு கோவிலில், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம கலந்துக்கிறது விசேஷம். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஏதாவது எடுத்துகிட்டு போங்க, தயவு செஞ்சு வெறும் கையோட போகாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸ்கந்த மாதாவுக்கு என்ன எடுத்துக்கிட்டு போகலாம்? மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ பூ வந்து பூத்து இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் அப்படியே ரொம்ப பூத்து மலர்ந்து இருக்கக்கூடாது. மொட்டா இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ வந்து நம்ம ஸ்கந்த மாதாவுக்கு அர்ப்பணிக்கணும். அவ நம்ம கேட்டதெல்லாம் வந்து அழகா வந்து நேரத்துக்கு கொடுப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்மளுக்கு நேரம் கடந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுடைய அருமை நமக்கு தெரிந்திருந்தாலும், ஆனா அந்த நேரத்துக்கு கிடைக்காததோட வலி கட்டாயமா இருக்கும். அதனால நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கந்த மாதா வழிபாட்டு முறைகள் என்ன? ஸ்கந்த மாதா ஜெய்ப்பூரால இருக்கிறாங்க, வாரணாசியில். அங்கே சென்று வழிபடணும்னு நினைக்கிறவங்க சரியாக வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு போங்க. ஏன்னா நம்ம நார்த் சைடு போகும்பொழுது சீசனல் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க. எப்போவுமே வந்து வாரணாசியில் நம்ம வந்து விஸ்வநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் அன்னலக்ஷ்மி தாயாரையும் எல்லாருமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அந்த பக்கம் போனோன்னா. ஆனால் ஸ்கந்த மாதாவையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லை ஸ்கந்த மாதாவை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருடைய கோயில்களுக்கும் போங்க, அதில் எந்த தவறும் இல்லை. அங்கே என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வர இருக்கிற நவராத்திரியில் 5ஆம் நாள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவிலுக்கு சென்றாலும் கட்டாயமாக அங்கே வழிபாடுகள் நடக்கும். மொட்டா இருக்கக்கூடிய மல்லிகை பூவை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஸ்கந்த மாதாவுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை அமைதியாக அங்கே உட்காந்து சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கான வழிகள் பிறக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் ஸ்கந்த மாதா உருவான கதை என்ன, அவளுடைய வரலாறு என்ன, எப்படி வழிபடணுங்கிற அற்புதமான விஷயங்களை நம்ம நேயர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.